விஷயத்துல யார் ரெக்கமெண்டேஷனும் எனக்கு தேவையில்ல. சரி, நான் உங்களுக்கு கூட்டி விடுறேன், நீங்க என்ன கூட்டி விடுறீங்களா? என்ன கூட்டி விட மாட்டீங்களா? அச்சோ, சரி, இப்ப சொல்லுங்க, கம்பெனி பிரச்சனை நினைச்சுதானே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? கவலைப்பட்டா பிரச்சனை சரியாயிடுமாங்க? அது எப்படி சரி பண்றதுன்னு தானே யோசிக்கணும். அதானே முக்கியம். என்னதான் கார்த்தியால ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்களே பேசி போராடி ஒரு சான்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணலனா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? சரி, நாளைக்கு ஆன்லைன் மீட்டிங்ல என்ன பண்ண போறீங்க? ஆன்லைன் மீட்டிங்னா எல்லாரும் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து இங்கிலீஷ்லயே பேசுவாங்கன்னு பயப்படாதீங்க. நீங்க தைரியமா பேசுங்க, கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? மாட்டேன், சொல்லு. கார்த்தி வேணும்னே தான் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். சச்சா, அப்படிலாம் இருக்காது. உங்க தம்பியை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? எனக்கு என்னவோ ஆரம்பத்துல இருந்து அவருக்கு இந்த கான்ட்ராக்ட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்வால்வ்மெண்டே எல்லாமே எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. இல்ல, உனக்கு நிஜமாவே தலைவலி. நீங்க வேணா உங்க தம்பியை விட்டு கொடுக்காம பேசலாம், ஆனா அவர் அப்படி இல்ல. என் மனசுல தோணுதை நான் சொல்லிட்டேன். அதனால நாளைக்கு நீங்க எதுக்கு வேணாலும் தயாரா இருங்க. ஆமாங்க, நாளைக்கு எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கு இப்பவே நீங்க ரெடி ஆகுங்க. அப்போ நாளைக்கு ஆன்லைன் மீட்டிங்க்கு ரெடி ஆயிட்டீங்க. நாளைக்கு யாருமே எதிர்பார்க்காத விஷயத்த பண்ண போறேன். என்ன பண்ண போறீங்க? அது சஸ்பென்ஸ். நீ வருவல்ல, பாரு. அப்போ ஏதோ ஒன்னா அசத்து போறீங்க, அது மட்டும் தெரிஞ்சிருச்சு. கலக்குங்க கலக்குங்க. இவ்ளோ நேரமா கத்தி பேசிட்டு இருக்கேன்ல, இன்னொரு வாய் ஊட்டி விடலாம்ல. பசிக்குதுங்க. இந்தா. என்னங்க டென்ஷனா இருக்கீங்களா? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கண்டிப்பா இந்த மீட்டிங் சக்சஸ் ஆகும். இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கும். ஆமாப்பா, இது வரைக்கும் சரஸ்வதி சொன்னதெல்லாம் நடந்திருக்குல்ல, இதுவும் கண்டிப்பா நடக்கும். கார்த்தி, இந்த கம்பெனியோட எதிர்காலம் உன்னை நம்பிதாண்டா இருக்கு. ஒரு ஸ்பேர் பார்ட்டை எப்படி செய்யணுன்றத என்னால் செஞ்சுதாண்டா காட்ட முடியும். அது எப்படி செய்யறதுன்றத என்னால் வார்த்தையில சொல்ல முடியாதுடா. அந்த திறமை உங்ககிட்ட தாண்டா இருக்கு. உன்னுடைய பேச்சு திறமையும் அவங்களை கன்வின்ஸ் பண்ற விதம் தாண்டா ரொம்ப முக்கியம். எப்படியாவது பேசி ஓகே பண்ணிடுறா. நீ எப்படியாவது ஓகே பண்ணி வச்சாதான் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே லைஃப். இந்த கம்பெனி தான் நம்ம ஃபேமிலின்னு அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. இங்க பாருடா, எல்லாரும் எவ்வளவு பயத்தோட இருக்காங்கன்னு பாரு. நீ பண்ண போற ஒரு வேலை தான் இந்த 200 குடும்பத்தையும் காப்பாத்த போகுது. அவங்க முகத்தை பாருடா. நீ ஜெயிப்பன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. எப்படியாவது அந்த நம்பிக்கையை காப்பாத்துறா. சரி, டைம் ஆயிடுச்சுறப்போ.
ஹாய் சார், குட் மார்னிங். ஐம் கார்த்திகேயன், JMD of Koda Industries. Okay. This is my brother, Mr. Tamilarasan. இன்னைக்கு எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் சார். வழக்கமாக ஆன்லைன் மீட்டிங்னா 1-to-1 உட்காந்து பேசுவோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஒர்க்கர்ஸோட மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறோம். அதனால தான் கம்பெனிக்கு நடுவில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். 1 minute சார். சார், இதான் எங்களோட கம்பெனி சார். அவங்க தான் எங்களோட ஸ்டாஃப். நீங்கள் மட்டும் இந்த கான்ட்ராக்டை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது மேலே சின்சியராக ஒர்க் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோம் சார். வாட் இஸ் திஸ் கார்த்திக்? இவ்வளோ சின்ன யூனிட்டை காமிச்சிட்டு கம்பெனின்னு சொல்றீங்க? இல்லை சார். இந்த சின்ன பிளான்ட்டை வச்சுக்கிட்டு எங்க கம்பெனியோட கான்ட்ராக்டுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க? சார், ஏற்கனவே நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். இந்த பிளான்ட் ஒன் அங்கே போட்டிருக்கோம் சார். திஸ் இஸ் ஜஸ்ட் பிளான் 2 சார். நாங்கள் குவாலிட்டியாக கொடுப்போம் சார். திஸ் இஸ் நாட் நியூ ஃபார் அஸ். குவாலிட்டியா கொடுப்போம்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதை செஞ்சு காமிக்கணும். அதுக்கு என்ன மெஷினரிஸ் வச்சிருக்கீங்க? எந்த அப்டேட் வெர்ஷனும் இல்லையே, எல்லாம் பழைய மாடலா தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க சக்சஸ் பண்றேன்னு சொல்றீங்க? சார், லெட் மீ எக்ஸ்பிளைன். இதுல எங்களுக்கு கொடுங்கன்னு எங்களை டிமாண்ட் பண்றீங்க? இல்லை சார், எங்கள் ப்ரப்போசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் உங்களுக்கே தெரியும் சார். நீங்கள் வேணா ஒரு தடவை ப்ரப்போசல் பாருங்களேன் ப்ளீஸ். டோன்ட் வேஸ்ட் மை டைம். எந்த தைரியத்தில் எங்களை அப்ரோச் பண்றீங்க? Excuse me sir, please try to give us some respect. We are surviving in this industry for more than 25 years with a lot of reputation. ஏய் கார்த்தி, என்னடா பேசுறீங்க? ஏன் டென்ஷன் அண்ணே, ஆகுது? அவங்க நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். மிஸ்டர் கார்த்திக், இதுல டென்ஷனாக என்ன இருக்கு? நாங்க கேள்வி கேட்டா அதை நீங்க ப்ரூவ் பண்ணணும். No sir, it's not what you think. ஏய் கார்த்தி, ஒரு நிமிஷம் எழுந்துடுறா, நான் பேசுறேன். வணக்கங்க சார். அது என் தம்பி சொன்ன மாதிரி இந்த கம்பெனி நாங்கள் ரொம்ப வருஷம் நடத்திட்டு இருக்கோம் சார். நீங்கள் மட்டும் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இதை நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவோம் சார். ஓ, எங்களை வச்சு நீங்க டெவலப் ஆகலான்னு பாக்குறீங்களா? உங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஃபேக்டரி, லேட்டஸ்ட் மெஷினரிஸ் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி இல்லை சார், எங்ககிட்ட இருக்கிறதும் புது டெக்னாலஜி தான். எல்லா மிஷினுமே அவ்வளோ ஓல்டு வெர்ஷன் இல்லை சார். எங்கள் ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பாங்க. எங்கள் கம்பெனி தான் சார் போன வருஷத்துடைய வளரும் தொழிலதிபர் அவார்டே வாங்கிச்சு. ஓ, அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் சார். பார்த்தா அவ்வளோ பெரிய கம்பெனியா தெரியலையே. ஏங்க, மெட்டீரியல் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டா அவார்டு வாங்கினதை பற்றி சொல்றீங்க. இதை சொல்லி தான் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணுமா? இல்லை சார், எங்கள் கம்பெனியோட குட்வில் பற்றி சொன்னேன். ஓ, அதெல்லாம் வேற இருக்கா? ஆமாம் சார், நான் அதை பற்றி தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அவன் நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான், அது கூட தெரியாமல் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சார், ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் எங்களை குறைச்சி மதிப்பிடுறீங்க. உங்களுக்கு எங்கள் மேலே நம்பிக்கை மரியாதைலாம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் பார்வையில் நாங்கள் சின்ன கம்பெனி தான். அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி போட்டு சுட்டெலாம் போட்டு வந்து அழகாக இங்கிலீஷ் பேசி ஒரு ஸ்டைலை அப்ரோச் பண்ண தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எங்கள் கிட்ட உண்மை, நேர்மை, உழைப்பு, விசுவாசம் இருக்குது சார். நீங்கள் நம்பி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாத்தையும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும் சார். இந்த மாதிரி மீட்டிங்கில் இப்போல்லாம் பேசலாமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் ரியல் இமோஷனோட சொல்கிறேன் சார். நீங்கள் கொஞ்சம் பர்மிஷன் கொடுப்பீங்களா? சரி, சொல்லுங்க. எப்படியாவது இந்த கான்ட்ராக்டை வாங்கி சின்சியராக ஒர்க் பண்ணுறதுக்காக தான் சார் நான் வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாமே எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குற மாதிரியே இருக்கு. இருந்தாலும் எங்கள் சைட்லேருந்து விளக்கத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்களுடைய காம்படிட்டர்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க தான். அவங்க அளவுக்கு எங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது தான். பெரிய பெரிய மிஷினரிஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சின்சியராக உண்மையை உழைக்கிற ஆட்கள் இருக்காங்க.
சார் அவங்க எல்லாரும் புது மிஷின்ஸை விட ரொம்ப திறமைசாலிங்க, அனுபவசாலிங்க. அவங்க எல்லாரும் வச்சு நாங்கள் சாதிச்சு காட்டுவோம் சார். நீங்க சின்ன ஆளுங்க நினைக்கிற எங்களுக்கு உதவி செஞ்சு எங்களை வளர்த்து விட்டு அது மூலியமா நீங்க ஏன் சார் சாதிக்க கூடாது? எங்களையும் வளர்த்து விட்ட மாதிரி இருக்கும், எங்க மூலியமா உங்களுக்கு ஒரு தரமான ப்ராடக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல சார். இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயமா நீங்க ஏன் சார் பார்க்க கூடாது? சார் எந்த ஒரு நிறுவனமும் எழுத்தெடுப்புலேயே பெரிய நிறுவனம் ஆனதில்லை சார். சின்னதாக ஆரம்பிச்சு அப்புறம் தானே சார் பெருசாக வராங்க. சார் உங்க ஓனர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் சார். அவரை பற்றி நான் படிச்சிருக்கேன். அவரும் சாதாரண மெக்கானிக்காக இருந்து தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக இருக்காரு. ஆரம்பத்தில் இதுக்காக அவர் எவ்வளோ அவமானங்களை சந்திச்சிருப்பாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலன்னா எங்களை மாதிரி சின்ன கம்பெனிக்கு வேறு யார் சார் வாய்ப்பு கொடுப்பாங்க? சாதாரணமாக சைக்கிளில் போய் எங்கள் அப்பா ஒரு லேத்தில் ஆரம்பித்ததான் சார் இந்த கம்பெனியை. ரொம்ப சாதாரணமாக வாடகை வீட்டில் இருந்து எங்கள் அம்மா கொடுத்த ஊக்கம் தான் சார் அவரை இவ்வளோ உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இதுவே பெரிய வெற்றி தான். இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போட நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காக தான் உங்களை மாதிரி பெரிய கம்பெனியோட டைப் வேணும்னு நினைக்கிறோம். நீங்கள் இதை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும், உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும்னு நினச்சி தான் சார் இந்த ப்ரொபோசலை நாங்கள் கொண்டு வரோம். நீங்கள் எங்களுக்கு இதை கொடுத்தே ஆகணும்னு கட்டாயம்லாம் இல்லை சார். இதெல்லாம் சொல்லி ஒரு பரிதாபத்தை கேட்குறேன்னு நினைக்காதீங்க சார். எங்களை மாதிரி கம்பெனிகளை தப்பாக பார்க்குறீங்க, சாதாரணமாக நினைக்கிறீங்க. எங்களோட வலி என்ன, வேதனை என்ன, இதெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் சார் நான் சொல்கிறேன். சார் ஒன்று மட்டும் சொல்ல முடியும் சார். நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்டைலும் நீங்கள் எதிர்பார்க்குற இங்கிலீஷும் பிரம்மாண்டமான மிஷினரிஸ் வேணா எங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்ககிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருக்குது, கடுமையான உழைப்பு இருக்குது, ஜெயிக்கணுன்ற வெறி இருக்குது சார். எங்கள் காம்படிட்டர்ஸ் எப்படி ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியாது சார். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் எதிர்பார்க்குற அடக்க விலைக்கு, நீங்கள் எதிர்பார்க்குற தரத்துக்கு, எதிர்பார்க்குற நேரத்துக்குள்ள, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்கள் தொழிலாளர்களை வச்சுக்கிட்டே, இந்த மிஷினில் வச்சுக்கிட்டே எங்களால் கொடுக்க முடியும் சார். சார் இந்த ப்ரப்போசல்னால எங்கள் பழைய கான்ட்ராக்டர் எங்களை விட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை நம்பிக்கிட்டு இருக்கப்போ தான் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க. பரவாயில்ல சார், யாரை நம்பியும் யாரும் இருக்க முடியாது தானே சார் யதார்த்தம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன் சார், பென்டா தயாரிக்கிறதுல நாங்கள் தான் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கிடைச்ச பரிசு தான் நாங்கள் வாங்கின அவார்டு. உங்கள் லக்ஸுரி காருக்கு தேவையான பார்ட்ஸ் எங்களால் சிறப்பாக செஞ்சு கொடுக்க முடியும் சார். நாங்கள் வேணால் பார்க்க சின்ன கம்பெனியாக இருக்கலாம், ஆனால் எங்கள் வேகத்தையும் திறமையும் நிச்சயமாக நிரூபித்து காட்டுவோம். இப்போ நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறதும் கொடுக்காததும் உங்கள் இஷ்டம் சார். ஆனால் இவ்வளோ நேரம் நான் பேசினது பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. என் மனசில் தோணுது சொல்லிட்டேன். அப்புறம் உங்கள் விருப்பம் சார். பேசுனீங்க, சரியா பேசுனீங்க. இதுக்கு மேல அவங்க கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா போட்டும். ஆனா மனசுல இருந்து பேசிருக்கீங்க. அதுக்கு மரியாதை தெரியாதவங்க கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்னங்க? இல்லை சரஸ்வதி, ஏற்கனவே நம்ம பழைய கான்ட்ராக்டர் நம்மளை விட்டு போயிட்டாரு. இந்த கான்ட்ராக்ட் இப்படியே அதை வாங்கி ஆகணும்.
இங்க இருக்கிறவங்களாம் பாவம் இல்லையா? இதுக்கு தான் புதுசாக ஆரம்பிக்க வேணாம், இதை பற்றி பேச வேணாம்னு சொன்னேன். இப்போ வந்து புலம்னா என்ன அர்த்தம்? கார்த்தி, எதுக்கு இப்படி பேசுறீங்க? இப்போ உங்க அண்ணன் பேசினதுக்கு கண்டிப்பா இந்த கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. கொடுப்பாங்க, நல்லா கொடுப்பாங்க. நீங்கெல்லாம் கம்பெனியில் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டீங்களே, கண்டிப்பாக கொடுப்பாங்க. கார்த்தி, உங்க அண்ணிக்கிட்ட எப்படி தான் பேசுவீங்களா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? பின்ன என்னப்பா, நாமளே பெரிய டென்ஷன்ல இருக்கோம். கார்த்தி என்ன ஏதுன்னு தெரியாம பேசுறாப்ல. ஏற்கனவே ரெடி பண்ண மெட்டீரியல் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். வாங்க வேண்டிய ஓடி போயிட்டான். இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? தம்பி, அம்மா எப்பவுமே இவங்க தான் எங்க குடும்பம்னு சொல்லுவாங்க. வார்த்தையா சொன்னது மட்டும் இல்ல, அப்படிதான் நடந்து காட்டியிருக்காங்க. நம்ம குடும்பத்துல ஒரு கஷ்டம்னா நாம தானப்பா பார்க்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம். பழைய ஆளு போயிட்டான்னு வருத்தப்படாத, புதுசா கொடுக்கறவன் கொடுக்கலனாலும் கவலைப்படாத. உன்னை சின்ன வயசுல இருந்து இந்த கம்பெனில பாத்துட்டு இருக்க, நான் சொல்றேன் நீ ஜெயிச்சு வருவ. நீங்க எது சொன்னாலும் நான் செய்வேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உங்களை யாரும் நான் கஷ்டத்துல விட்டுற மாட்டேன். என்கிட்ட ஒரு அருமையான பிளான் இருக்கு. கண்டிப்பா அது சக்சஸ் ஆகும். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க தம்பி. கார்த்தி, மா, என்னப்பாச்சு? என்னப்பா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? தமிழ் எங்க? அவன் ஏன் வரல? என்னடா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம்னு பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்னப்பா சொல்றீங்க? ஏதாவது நல்லது நடந்தா சொல்லலாம், அப்படி எதுவும் இல்லையே. இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்கும்னு தோணல. டேய், என்ன இப்ப வந்து இப்படி சொல்ற? நேத்து நான் என்ன சொன்னேன்? இதுக்காக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எப்படியாவது இந்த கான்ட்ராக்ட வாங்கி ஆகணும்னு சொன்னேன்ல. இல்லம்மா, இதுக்கப்புறம் இந்த கான்ட்ராக்ட் மட்டும் இல்ல, வேற எந்த கான்ட்ராக்டையும் நம்மளால வாங்க முடியாது. டேய், அவ ஷாக்கார மாதிரி எதுவும் சொல்லி தொலையாத. என்னப்பா சொல்றீங்க? நீங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணனுக்கு தான் எல்லாமே தெரியும், அவர் பொறுப்பானவர் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே அவர் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் சரியா பிரசன்ட் பண்ண முடியாதுன்னு தானே அம்மா என்ன அட்டென்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ நீ அட்டென்ட் பண்ணலையா? அம்மா, நான் தாம்மா அட்டென்ட் பண்ணேன். பிகினிங்ல எல்லாமே நல்லா தான் போச்சு. அவங்க நம்ம கம்பெனியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசிட்டு இருந்தாங்கம்மா. ஸ்டார்டிங்கே நம்ம இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்ககிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ண முடியாதுமா. அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. நான் பேசிட்டு இருக்கேன், இவர் என்னமோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன எழுப்பிட்டு அவரு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி பேசவர் நேற்று பேசி கான்ட்ராக்டை வாங்கிருக்கலாம்ல. சரிடா, இப்ப என்னதான் ஆச்சு? ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் மாதிரி பேச தெரியாம ஓவர் ட்ராமாட்டிக்கா இமோஷனலா பேசி கண் கலங்கி பெரிய ஸ்பீச் எல்லாம் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க எப்படி சிரிச்சிருப்பாங்க. அம்மா, ஒரு கம்பெனியில் போய் கான்ட்ராக்ட் கொடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்றவங்க இப்படி அழுது கெஞ்சி ட்ராமா பண்ணுவாங்க. இட்ஸ் ரிடிகுலஸ். ஏற்கனவே ஆரம்பிக்கிறப்பவே நம்ம கம்பெனி அவங்க மட்டம் தடி தான் பேசிட்டு இருந்தாங்கம்மா. இப்போ சொல்லவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ப்ராஜெக்ட் கன்ஃபார்மாக நம்ம கைவிட்டு போயிருச்சு. அவ்வளோதான். நீ மனசு விட்டு போகாதம்மா. தமிழ் இடையில பூந்து பேசியிருக்கான்னா ஏதோ காரணம் இருக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. தமிழ் எதையும் அப்படியே விட்டுற மாட்டான். நல்ல செய்தியோட வருவான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி படபடப்பா இருக்குங்க. நான் உள்ள போய் ரெஸ்ட். என்னாச்சுமா உனக்கு? என்னமாச்சு? மெடிசன் ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதான் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும்.